ஸ்டோரேஜ் ஃபுல்லா நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் இல்லை கூகுள் டிரைவ் இதை வச்சுருக்கீங்கன்னா இந்த பிரச்சனை நீங்கள் அடிக்கடி சந்திப்பீங்க, ஸ்டோரேஜ் ஃபுல். ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்ராஸ் த சர்வீஸ் வந்து 15 GB ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ், இதை வந்து டிரைவில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து 15 GB தான். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு 1 or 2 months வந்து அந்த 15 GB ஃபில் ஆகிடும். ஸோ வந்து கூகுள் வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 100 GB. இந்த 100 GBக்கு வந்து நீங்கள் மந்த்லி வந்து 130 rupees 130 ரூபா கொடுத்தாகணும். இது வந்து ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து முடிவே இல்லை. இது தவிர வந்து உங்கள் டேட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரைவசிங்கிற ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான யூடியூபர் வந்து இதே டாப்பிக்கில் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TrueNAS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் வச்சு நீங்களே ஓன் ஸ்டோரேஜ், அதாவது ஒரு பழைய பிசியை, வீட்டில் இருக்கிற யூஸ் ஆகாத ஒரு பிசியை எப்படி வந்து நீங்கள் ஒரு TrueNAS சர்வராக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. பட் அந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து என்ன எனக்கு வந்து ஒரு சேலஞ்சாக பட்டது அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்களோட டேட்டாவை கிளவுடுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களோட ரவுட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபார்வர்டிங் சொல்லிட்டு உங்களோட ஐபி அட்ரஸை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபின்னு சொல்லி ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஐபி நீங்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மந்த்லி சார்ஜ் வரும், ஏர்டெல்லேருந்து சார்ஜ் வரும். இப்போ நம்ம இவ்வளோ பண்ணுறதுக்கு ரீசனே வந்து நம்ம மந்த்லி யாருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஹார்ட் டிரைவ்ஸ், பழைய சிஸ்டம், இதை வச்சு வந்து ஃப்ரீயாக நம்மளே ஒரு க்ளவுட் கிரியேட் பண்ணோம். அதாவது நீங்கள் இன்டர்நெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். இப்போ ரெகுலராக எல்லார் வீட்லேயும் ஒரு நெட் கனெக்ஷன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நான் எப்படி ஒரு க்ளவுட் சர்வீஸ் கொண்டு வரது அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. போர்ட் ஃபார்வர்டிங் வந்து சேஃபும் கிடையாது. உங்கள் ரவுட்டரில் போர்ட் ஃபார்வர்டிங் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு தூங்குற மாதிரி தான், யார் வேணால் வீட்டுக்குள்ளே வரலாம். ஸோ வந்து சேஃப் கிடையாது. ஈஸியாக உங்கள் சிஸ்டமை ஹேக் பண்ணலாம். நிறையா பேர் இருக்கிறாங்க, ரேன்சம் வேர்லாம் இருக்குது. உங்கள் டேட்டாவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான் அது நான் ஓப்பன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு சேஃபாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு NAS சர்வர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம சாம்பிளுக்கு எடுத்திருக்கிற ஒரு சர்வர் பில்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃப்ரெஞ்ச் சிட்டிசன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் கனடா, ஸ்பெயின் இந்த மாதிரி இன்டர்நேஷனலாக அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட டேட்டா வந்து நிறையா வந்து க்ளவுடில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவங்கக்கிட்ட ஒரு பிசி ஏற்கனவே இருந்தது. இந்த பிசி அவங்க ஸ்பெயினில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பிசி பில்டர்கிட்ட, யூரோப்பில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிசி பில்டர். அது ஒரு கேமிங் பிசியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன் அது. அந்த பிசியை வந்து எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பிசியை நாங்கள் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த ஹார்ட்வேர் டீட்டெயிலில் போகாமல் அந்த பிசி எப்படி பில்ட் பண்ணோம் இதெல்லாம் நாங்கள் காட்டலை. இது வந்து ஒரு நார்மல் பிசி தான். வீட்டில் உங்கள்கிட்ட என்ன ஒரு 4th gen 5th gen i5 ஏதோ இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து இந்த NASோட இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன சர்வீஸ் இதில் கொண்டு வரணும், அப்புறம் வந்து என்ன மெத்தடில் சேஃபாக வந்து நீங்கள் க்ளவுட் ஆக்சஸ் கொண்டு வரலாம், க்ளவுட் ஆக்சஸ்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளவுட், இது மாதிரி ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. இது தவிர லோக்கல் லேண்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் இதே சர்வீஸாக க்ளவுடில் எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம், இப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கோம். ரொம்ப லாங்காக வந்துருச்சு, அதனால நாங்கள் வந்து பிசி பில்டை பற்றி நாங்கள் காட்டலை. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம TrueNASோட இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ TrueNAS வந்து விண்டோஸ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பூட் டிரைவ் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பூட் டிரைவ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 8 GB பென் டிரைவ், மினிமம் ஒரு 8 GB இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு பென் டிரைவ் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், TrueNASோட வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கெட் TrueNASன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து டவுன்லோட் TrueNAS கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் காட்டும், இன்னொன்று வந்து லெகசி வெர்ஷன். நீங்கள் வந்து டவுன்லோட் ஸ்டேபிள் அப்படின்னு போடுங்க. போட்டவொடனே இந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை நான் டவுன்லோட் பண்ணலை. இந்த ISO ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ISO வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் பார்க்குறேன், இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபஸ்.
இந்த சாஃப்ட்வேர் வந்து கூகுள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். RUFUS. இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு உங்களோட பென் டிரைவ் இருக்கு இல்லையா, இதை உங்க சிஸ்டம்ல போடுங்க. அப்புறம் இந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷன்ல வந்து நீங்க 25004 இருக்க ஐஎஸ்ஓவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பிறகு நீங்க வந்து இதெல்லாம் நீங்க டிஃபால்ட்ல விட்டுருங்க. FAT32 அப்படியே இருக்கட்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MBR GPTயா அப்படின்னு கேட்கும். பழைய பிசியை வந்து ரீபர்பஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரூநாஸ் சர்வரா. அதனால நம்ம இந்த MBR ஆப்ஷனே வச்சுக்குவோம். ஸோ தட் நம்ம எல்லா ஹார்ட்வேருக்கும் இது கம்பேட்டிபிளா இருக்கும். அதனால நம்ம MBR யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பேர்ன் பண்ணிடுச்சு, 100% ஆயிடுச்சு. பேர்ன் ஆன பிறகு நீங்கள் எஜெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை வந்து என்னோட சர்வரில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம சர்வர் வந்து பூட் பண்ணுறோம். இந்த பென் டிரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயாஸ்குள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு பென் டிரைவ் போட்டோன்னே ஸோ பயாஸில் போனீங்கன்னா யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ பூட் ஆர்டர் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பூட் ஆகும். இப்போ நான் வந்து திரும்பி பூட் பண்ணுறேன். ஸோ வந்து ட்ரூநாஸ் இன்ஸ்டலேஷனுக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டார்ட் ட்ரூநாஸ் இன்ஸ்டலேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெனு வருது ஃபர்ஸ்ட். ஸோ நம்பர் 1 அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். கீபோர்டில் 1ங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. 5 டிரைவ் காட்டுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து NVMe அப்படின்னு ஒன்று காட்டுறது வந்து நம்மளோட பூட் டிரைவ். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் சூஸ் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா திஸ் எரேசஸ் ஆல் பார்ட்டிஷன், அதாவது இந்த NVMe வந்து அப்படியே கம்ப்ளீட்டா எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து ப்ரொசீட் வித் இன்ஸ்டலேஷன் எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குது. நம்ம ஆப்ஷன் 1 நம்ம சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த truenas./admin அப்படிங்கிறதுக்கு _adminங்கிறதுக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுது. இது ஒரு சிம்பிள் பாஸ்வேர்ட் நீங்க கொடுங்க. ஸோ நம்ம எஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த டிரைவ் வந்து ஃபார்மேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டலேஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ட்ரூநாஸ் இன்ஸ்டலேஷன் சக்சீடட் அப்படின்னு வருது. ப்ளீஸ் ரீபூட் அண்ட் ரிமூவ் இன்ஸ்டலேஷன் மீடியா, அந்த பென் டிரைவை எடுத்துட்டு ரீபூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து பென் டிரைவை வந்து நம்ம எடுத்துடுறோம். ஓகே கொடுத்துட்டு நம்பர் 3 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். இந்த பென் டிரைவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி பூட் ஆகுது டிவைஸ். இப்போ வந்து இந்த மாதிரி எவ்ரி டைம் ட்ரூநாஸ் லோட் ஆகுறப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். இது நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 8 செகண்ட்ஸில் ட்ரூநாஸ்க்குள்ளே போயிடும். நம்ம வந்துருச்சு, ட்ரூநாஸ்க்குள்ளே போகுது. இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, இந்த இன்ஸ்டலேஷன் நடக்கும்போது நீங்கள் வந்து லேனில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து பெரிய சுவிட்ச் ரவுட்டர் அப்படிலாம் இல்லை அப்படின்னா ஏசிடியில் ஏர்டெல் அந்த மாதிரி ஒரு ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரவுட்டரில் ஒரு லேன் கேபிள் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. லேன் கேபிள் வாங்கி உங்களோட சர்வரை அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது நீங்கள் ஒரு லேப்டாப், இன்னொரு லேப்டாப்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை இன்னொரு பிசிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் வந்து லேனில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த சர்வரை வந்து நான் லேனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து NAS இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு, இனிஷியல் இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே விட்டுறோம் நம்ம. ஸோ சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, பூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்வரை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்னொரு டிவைஸ்ல இருந்து அதை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு வந்து வெப் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம லேப்டாப்புக்கு நான் வரேன். ஸோ என்னோட லேப்டாப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் காமிச்சது இல்லையா, 192.168.1.12. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நான் போட்டவொன்னே இந்த மாதிரி வந்துருங்க. இதுல வந்து நான் இந்த ட்ரூநாஸ் அட்மின் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை இங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி வந்து கம்ப்ளீட்டா வந்து எரேஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ லாகின் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இது வந்து ஒரு டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களோட ட்ரூநாஸோட என்ன வெர்ஷன், அப்புறம் வந்து இதில் நீங்கள் அப்டேட்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், சிபியோட யூசேஜ் என்ன மாடல் இருக்குது, மெமரி 32 GB இருக்குது, அதில் எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் அப்படின்றது இல்லையா, இங்கே போகணும். இந்த ஸ்டோரேஜ் போனவொன்னே இந்த பிசியில் வந்து எந்த பூல் இல்லை,
ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பூல் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து கிரியேட் பூல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த பூலுக்கு வந்து நேம் நம்ம கொடுக்கலாம். ஸோ நேத்தன் அப்படின்னு நான் பேர் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு விசட் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து லே அவுட் வந்து கேட்கும். இந்த லே அவுட்டை வந்து நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாதீங்க. இப்போ நான் வந்து 4 டிரைவ் யூஸ் பண்றேன். அதனால 4 டிரைவுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுல வந்து லே அவுட் சூஸ் பண்ண போறேன். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. 8 டிரைவ்ஸ் இருக்கு, 12 டிரைவ்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நான் வந்து 4 4 டிபி போட்டிருக்கேன். எனக்கு டோட்டல் 16 டெராபைட் கிடைக்கணும். பட் நான் வந்து RAID Z1 போறதுனால எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளோ டிஸ்க் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து 12 டெராபைட் வந்து எனக்கு டிஸ்க் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி லேஅவுட் வந்து RAID Z1 சூஸ் பண்ணியிருக்கிறேன். விட்த்து வந்து 4 டிரைவ் கொடுத்துருக்குறோம். ஸோ 4 வந்து அதோட விட்த்து. நம்பர் ஆஃப் ரீடர் வந்து 1. அடுத்த செக்ஷன் நான் போறேன். ஸோ இதுல இருக்கிற இந்த லாக் ஸ்பேர் கேஷ்லாம் வந்து நாங்க கொஞ்சம் என்டர்பிரைஸ் லெவல் போறப்ப நாங்க நிறைய கான்ஃபிகரேஷனுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ பிசி நார்மல் ஹோம் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இப்போ நான் காட்டிட்டு இருக்க செட்டப் வந்து பேசிக்கா போதும். இது முடிஞ்ச பிறகு நான் இந்த விசார்ட்ல நான் கிரியேட் பூல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆல் ஆடட் டிஸ்க் வில் பி ரேஸ்ட் கன்ஃபார்ம் போட்டு ஓகே அப்படின்னு நான் போட்டுறேன். ஸோ இந்த பூல் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம NAS வந்து ஸ்டோரேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க்கு நம்ம இங்கே வரணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுது இல்லைங்களா? ஸோ இது வந்து 192.168.1.1 அப்படிங்கிறது என்னோட ரவுட்டர். இதுதான் என்னோட கேட்வே. இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, 1.12, இதை வந்து நான் வந்து எவ்ரி டைம் நான் வந்து ரவுட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்றப்ப அந்த ஐபி அட்ரஸ் மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாறக்கூடாது. இதை வந்து எனக்கு ஸ்டாட்டிக் ஐபியா மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து இங்க வந்து எடிட் கொடுக்கணும். எடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா DHCPன்னு இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துடணும். எடுத்துட்டு ஆட்டோ கான்ஃபிகர் IPv6 இதையும் நம்ம எடுத்துடலாம். தேவையில்லை, நம்ம IPv4 தான் நம்ம பண்ண போறோம். ஏலியாசஸ் அப்படின்றது இல்லையா, இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.12 ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே தான். அதுல கொடுத்துட்டு இதுல வந்து போர்ட் நீங்க எதுவும் விட்டுருங்க. போர்ட் வந்து ஏதோ ஒரு போர்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. 24 அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை சேவ் பண்ணிடுறேன். இது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ வந்து டெஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்கும். எஸ் நான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு டெஸ்ட் சேஞ்சஸ் கொடுத்தேன்னா இது வந்துருச்சு. சேவ் சேஞ்சஸ் இப்போ நான் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இப்போ நெட்வொர்க் சேஞ்சஸ் அப்படின்னு மேட் பெர்மனன்ட். இப்போ நீங்க வந்து இந்த சர்வரை எத்தனை தடவை ரீஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் இல்லை உங்க ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் இந்த ஐபி அட்ரஸ் மாறாது. இந்த 1.12 அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுதான் வந்து உங்களோட பெர்மனண்டான சர்வர் அட்ரஸ். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஐபி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட சர்வரை நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இப்போ வந்து பூல்ஸ் இருக்கு, இதுல வந்து ஃபோல்டர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ இது வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இப்போ நான் அதுல வந்து ஒரு டேட்டா செட் வந்து நான் ஆட் பண்றேன். ஆட் டேட்டா செட். இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தன் டிஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து டேட்டா செட். இதுக்கு பேர் வந்து SMBன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த SMB நேம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தன் டிஎஸ் அப்படின்னு இருக்கும். நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இந்த சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். SMB அப்படிங்கிறது என்னன்னா சாம்பா சர்வர். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா இது வந்து ஒரு ஃபைல் சர்வர். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள ரன் ஆயிட்டே இருக்கும். இந்த ஆப்ஷன் நான் கொடுத்த பிறகு இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படி காட்டுது இல்லைங்களா. இப்போ நீங்க இந்த சர்வீசஸ் சொல்லி ஒன்று இருக்கும், சிஸ்டம் சர்வீசஸ். இதுல வந்து போய் பாத்தீங்கன்னா இந்த SMB வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல்ஸ், அப்புறம் யூசர்ஸ். ஸோ இதுல வந்து இந்த ட்ரூனாஸ் அட்மின் சொல்லிட்டு இருக்கு. பட் நான் இந்த அட்மின் யூசரை வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்க விருப்பப்படல. அதனால நான் வந்து செப்பரேட்டா நான் ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். இப்போ நான் வந்து நேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன்.
ஸோ ஸோ பாஸ்வேர்டு வந்து இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் இந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன். இந்த யூஐடின்னு இருக்கு இல்லையா 3000, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஹோம் டைரக்டரி வந்து கேட்கும். நான் நேத்தன் சொல்லிட்டு நேத்தன் டிஎஸ் இதில் வந்து நான் ஒரு ஹோம் டைரக்டரி இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ அதனால இங்கே வந்து ஒரு ஹோம் டைரக்டரி வந்து கிரியேட் ஆகிடும். சேவ் கொடுத்துட்றேன். ஸோ கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இந்த நேத்தன் டிஎஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் தான் வந்துட்டு ஓனர். ஸோ நேத்தன்கிற யூசர் ஐடி 3000. இங்கே ஒரு குரூப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இந்த சர்வரை வந்து எப்படி அக்சஸ் பண்ண போகிறேன்? இப்போ நேராக வந்து என்னோட விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வரேன். ஸோ நெட்வொர்க் அப்படின்னு வந்தீங்கன்னா ட்ரூநேஸ் அப்படின்னு காட்டும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ வந்து நான் நேத்தன் ஓகே சம்வேர், பட் ஆனால் உள்ளே போயிடுச்சு. ஸோ நேத்தன் டிஎஸ் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. இப்போ வந்து இதை நான் பெர்மனெண்ட்டாக எப்படி காட்டலாம் அப்படின்னா நெட்வொர்க்கில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோரரில் கிளிக் பண்ணி பிசியில் வச்சுக்கோங்க. இப்போ கனெக்ட் மேப் நெட்வொர்க் டிரைவ் அப்படின்னு போடுறேன். இப்போ இது வந்து ஜி டிரைவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபோல்டர் வந்து ப்ரௌஸ் ட்ரூநேஸ் மேப் நேத்தன் டிஎஸ் ஃபினிஷ். ஸோ இங்கே ஒரு டிரைவ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பிசியில் வந்து நான் அந்த நெட்வொர்க் லொக்கேஷன் வந்து மேப் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இதோட வந்து ஒரு பேசிக் ஒரு ஃபைல் சர்வரோட பர்பஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்க ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த சர்வர் பண்ணுறதே வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு. ஸோ இந்த யூசர் வந்து கனடாவில் இருக்க போகிறாங்க. அவங்க வந்து இந்த சர்வரில் அவங்களோட டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறாங்க. இந்த சர்வரை வந்து அவங்களோட கூகுள் டிரைவை யூஸ் பண்ண போகிறாங்க. கூகுள் ஃபோட்டோஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம ரிமோட்டில் இப்போ நம்ம லேண்ட்குள்ளேயே வந்து ஃபைல் ஷேரிங் கிரியேட் பண்ணோம் இல்லையா இசட்டில், இதே நம்ம ரிமோட் மூலமாகவும் பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ்கேல். ஸோ இதான் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி அவங்க வந்து போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணி இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு பழைய மெத்தடு. இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல. இட் இஸ் நாட் சேஃப். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இதுக்கு வந்து அந்த டெய்ல்ஸ்கேல் ஆப்ங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இது வந்து ஆப்ஸ்ங்கிற டேட்டா ப்ரீசெட் நம்ம கொடுத்துடலாம். சேவ் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஸ் டேட்டா கிரியேட் பண்ண பிறகு இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல வந்துட்டு எடிட் பண்ணி www root data www data இந்த இதுலேயும் வந்து www data அப்ளை ஓனர் அப்ளை குரூப் போட்டுட்டு இதை வந்து அப்ளை பெர்மிஷன் ரிகர்சிவ்லின்னு போட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி குரூப்பும் வந்து அப்ளை பெர்மிஷன் ரிகர்சிவ்லின்னு போட்டுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டர் கீழே நம்ம நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு. இப்போ கூகுள் டிரைவ்க்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, கூகுள் ஃபோட்டோஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அப்புறம் டெய்ல்ஸ்கேல் இருக்கு. டெய்ல்ஸ்கேல்ங்கிறது ஒரு விபிஎன் வந்து நம்ம நார்மலாக விபிஎன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விபிஎன் கிடையாது, இது நம்மளோட ஓன் ப்ரைவேட் விபிஎன். ஸோ இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் இந்த www டேட்டாவில் ஒர்க் ஆகிற மாதிரி நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ நான் டேட்டா செட்ஸ்க்கு வந்துடுறேன். இங்கே வந்துட்டு இன்னொரு ஆட் டேட்டா செட் போட்டுட்டு இது பேர் வந்து நான் டெய்ல்ஸ்கேல் அப்படின்னு கொடுக்குறேன். இதுவும் வந்து ஒரு ஆப்ஸ் தான். ஸோ இது சேவ் பண்ணிடுறேன். ஸோ டெய்ல்ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம www கொடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ தட்
டேட்டா கிரியேட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன்ஸ் கீழே. இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன், ஆப்ஸ்ங்கிற இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வர்ச்சுவல் ஆப்ஸ் வந்து ரன் ஆகும். இது வந்து டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் உள்ள இருக்கு. ஒரு பேசிக், இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட். இருந்தாலும் இது வந்து இந்த நிறைய ஆப்ஸ் ரன் பண்றதுக்கு, இப்போ நம்ம மைக்ரோசாஃப்டோட ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய ஆப்ஸ் வந்து உள்ள ரன் ஆகுது. அதே மாதிரி தான் இதுலேயும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் குறிய பூல் நம்ம சூஸ் பண்ணணும். நேத்தன்கிற பூல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த டாக்கர் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த எரர் வந்து எதனால வந்தது அப்படின்னா, டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிற ஆப்ஷன் போயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து 1.1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ டிஎன்எஸ் சர்வர் வந்து இங்கே நீங்கள் கூகுள் வந்து 8.8.8 வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லைன்னா வேற எது கூட நீங்கள் வைக்கிறாங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். கான்ஃபிகரேஷன் அன்செட் பூல் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணுறேன். நேத்தன்கிற பூல் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ டாக்கர் வந்து என்ன பண்ணுவோன்னா, இன்டர்நெட்லேருந்து இதோட இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணோம். ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா டாக்கர் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதில் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இதாகிடுச்சு. இப்போ நான் வந்து டிஸ்கவர் ஆப்ஸ் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து டெய்ல் ஸ்கேல் சர்ச் பண்ணுறேன். ஸோ டெய்ல் ஸ்கேல் நம்ம போட்டுட்டு இன்ஸ்டலேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும். இது இம்பார்ட்டன்ட், இது வந்து முக்கியமாக பாருங்கள். டைம் ஜோன் வந்து நீங்கள் ஏஷியா, இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொல்கட்டா பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆத் கீ அப்படின்னு கேட்கும். ஆத் கீ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக விபிஎன் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக வந்து tailscale.com போங்க. போயிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து கெட் ஸ்டார்டர் இட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து நான் என்னோட கூகுள் ஐடியை யூஸ் பண்ணி நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 2 டிவைசஸ் இருக்கு என்கிட்ட. மிஷின் போட்டாச்சு. ஸோ இது வந்து என்னோட லேப்டாப், இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற லேப்டாப். இதையும் நான் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆட் டிவைஸ்ன்னு போடுறேன். ஃபஸ்ட்டு கிளையண்ட் டிவைஸ்ன்னு ஃபஸ்ட்டு போடுறேன், விண்டோஸு. ஸோ விண்டோஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டெய்ல் ஸ்கேல் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட இந்த இடத்துல ஒன்று கிடச்சிடும். டெய்ல் ஸ்கேல் வந்து இங்கே கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து என்னோட யூசர் ஐடி இருக்கு. ஸோ இங்கேருந்தே நான் வந்து அட்மின் கன்சோல்னு போட்டிங்கன்னா அட்மின் கன்சோலில் வந்து லாகின் ஆகிடும். ஸோ வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த செட்டிங்ஸ்க்கு வந்துடுங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த கீஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கீஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கீஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நான் ரிவோக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரப்போ இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஜெனரேட் ஆத் கீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயோட வேலிடிட்டி வந்து 90 days அப்படின்னு காட்டும். ஸோ பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜெனரேட் கீ பண்ணிவிடுங்க. போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு கீ வரும், இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரூநாஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஹோஸ்ட் பாத் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனபிள் ஏசிஎல் சூஸ் பண்ணிக்கோங்க. எம்என்டி மவுண்ட் நேத்தன் அப்ளிகேஷன்ஸ், இதுக்குள்ளே டெய்ல் ஸ்கேல் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பார்த்தோம் 3000 அப்படிங்கிறது நேத்தனோட இது. ஸோ அதில் வந்து ஃபுல் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆப்போட இது வந்து 33, நீங்கள் 33 கொடுங்க. சாரி, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ஆனால் இது வந்து குரூப்னு கொடுத்துருங்க. குரூப்னு கொடுத்துட்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஃபோர்ஸ் ஃப்ளாக் போட்டுருங்க. மாற்றினா தான் ஃபோர்ஸ் ஃப்ளாகு, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டெப்ளாயிங்னு வருது இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் ரெடின்னு வந்துடும். இப்போ ரன்னிங் வந்துருச்சு.
இப்போ நான் வந்து என்னோட அட்மின் பேனலுக்கு வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து மெஷின்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூனா ஸ்கேல் வந்து வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு சிலது நீங்கள் டிசேபிள் கீ எக்ஸ்பைரி நீங்கள் பண்ணி விட்ருங்க. இப்படி பண்ணீங்கன்னா அந்த 90 டேஸ்க்கு அப்புறம் அந்த கீ வந்து எக்ஸ்பயர் ஆகாது. என்னோட ஐபி அட்ரஸ் இது வந்து ஒரு மேஜிக் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து ரிமோட்டில் எங்கேருந்து வேணால் லாகின் பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் என்னோட ஏர்டெல்லோட இதில் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு வேற வைஃபைல கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் என்னால் இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணால் வராது. இப்போ நான் வேற வைஃபை போயிட்டேன்னா அங்கே வந்து என்னோட ரவுட்ரு மாறிடும். இப்போ நான் ஏர்டெல்லில் இருக்கிற ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. இதை நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வைஃபை வந்து நான் மாற்ற போகிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோட மொபைலில் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் என்னோட ட்ரூனஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிவைஸ் நான் அந்த நெட்ஒர்க்கில் இல்லை, அந்த இடத்துல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு இடத்துல என்னோட லேப்டாப்பை வச்சுட்டு என்னோட வீட்டில் இருக்கிற என்னோட ஆஃபீஸில் இருக்கிற வைஃபைலேருந்து நான் இப்போ சப்போஸ் வீட்டில் இருக்க வைஃபைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து இப்போ 1.12 போட்டேன்னா இது வராது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா 1.12ங்கிற ஒரு டிவைஸ் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூனா ஸ்கேல் காட்டுதுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கே கொண்டு வரோம். இதான் என்னோட ட்ரூனா ஸ்கேலோட ஐபி அட்ரஸ். இதை கிளிக் பண்ணால் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சிஸ்டம் வந்து ரிமோட்ல கிளவுடுக்கு போயிடுச்சு. நம்ம சர்வர் வந்து இப்போ நம்ம வந்து கிளவுட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ பாஸ்வேர்டு போடுறேன். போட்டோன்னே என்னால் லாகின் பண்ண முடியுது. இப்போ ரிமோட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்பும் ரன் ஆகணும் உங்களோட சர்வரில். ப்ளஸ் நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இந்த பர்டிகுலர் டெய்ல் ஸ்கேல் வந்து ரன் ஆகணும். ஸோ இந்த டெய்ல் ஸ்கேல் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட 192.168 1.112 அந்த டிவைஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். அங்கேருந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அதுவும் இதுவும் லிங்க் பண்ணி விடுது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஒரு மெயின் யூசேஜ் ஒரு அப்ளிகேஷன் நான் இது பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட் டேட்டா செட் போடுறேன். இங்கே வந்துட்டு இந்த டேட்டா செட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்சி. இது நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற இந்த ஆப் பேர் வந்து நெக்ஸ்ட் கிளவுட் என்சி டேட்டா, என்சி ஆப்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஆப்ஸ். சேவ். இப்போ அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு ஓகே, நெக்ஸ்ட் கிளவுட் ஆப்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் இதுக்கு அடியில் ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணுறேன். அது பேர் என்சி ஆப் டேட்டா. இதை வந்து நான் வந்து ஆப்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து www கிரியேட் பண்ணணும். ஸோ திரும்பி ஒரு தடவை இங்கே வந்துட்டு ஆட் டேட்டா செட் என்சி ஆப் யூசர் யூஎஸ்ஆர் டேட்டா அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். இதுவும் ஆப்ஸ் தான். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடிட்டர் www டேட்டா www பண்ணிடுறோம். அடுத்து இன்னொரு டேட்டா செட் கிரியேட் பண்ணுறோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்சிடிபி டேட்டாபேஸ். இதை நம்ம ஜெனரிக்காக விட்டுடலாம். இதில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ 3 டேட்டா செட் நெக்ஸ்ட் கிளவுடுக்கு நம்ம 3 டேட்டா செட் கிரியேட் பண்ணுறோம். அடுத்து வந்து இங்கே வரோம், நம்ம ஆப்ஸ்க்கு வரோம். வந்துட்டு டிஸ்கவர் ஆப்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் கிளவுட் இருக்கு இல்லையா, ஸ்டேபிள் வெர்ஷன், அதை இன்ஸ்டால் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா இது மாதிரி வரும். இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அட்மின் யூசர் எடுத்தோடனே நீங்கள் லாகின் பண்ணுறப்ப அட்மின் யூசர்னு சொல்லிட்டு வரும். ஸோ கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ஏபிடி பேக்கேஜஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோல்டர் இருக்குது, இப்போ கூகுள் டிரைவ் இருக்குது, அங்கே வந்து ஒரு
மூவி ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து எம்பெக் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பர்டிகுலர் பிளக்இன். இது எல்லாமே பிளக்இன் தான். எஸ்எம்பி கிளைண்ட்டுங்கிறது ஒரு பிளக்இன். அப்புறம் வந்து ஓசிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப். அப்புறம் வந்து லிபரே ஆஃபீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் பேக்கேஜ். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க, கூகுள் டிரைவ் ப்ளஸ் கூகுளில் இருக்கிற அந்த ஷீட்ஸ் வேர்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். இல்லை அதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது கொலாபரா அப்படின்னு சொல்லிட்டு வெப் ப்ரௌசருக்குள்ளே எடிட் பண்ணுற மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம போகல. ஸோ இது வந்து நம்ம இங்கே வந்து அதில் நீங்கள் ஆன்லைனில் டைரெக்டாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டோ இதோ வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். உங்கள் கிளையண்ட்டில் நீங்கள் லிப்ரே ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இமேஜினரி விட்டுருங்க. ஸோ ரீடிஸ் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இது வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க. டேட்டா பேஸ்க்கும் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கும் கேட்கும். அதுவும் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து போர்ட்டு. இதை நம்ம வந்து அப்படியே விட்டுருங்க. இது ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து பண்ணலைன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இங்கே வந்து நம்ம ஹோஸ்ட் பாத் கொடுக்குறோம், ஏசிஎல் கொடுக்குறோம், எம்என்டி அப்ளிகேஷன்ஸ், என்சி ஆப். இதில் வந்து என்சி ஆப் டேட்டா. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப் டேட்டா ஸ்டோரேஜ். ஆப் டேட்டான்னு கொடுத்துறோம். ஆடு கொடுத்துட்டு இது வந்து 33ங்கிறது வந்து நம்மளோட ஆப்பு. ஸோ அதனால் நம்ம 33 ஃபுல் அக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்லோட் யூசர் டேட்டா ஸ்டோரேஜ். இது வந்து ஹோஸ்ட் பார்த்து நம்ம கொடுத்துறோம், எனபிள் ஏசிஎல். இப்போ வந்து நேத்தன் கடியில் அப்ளிகேஷன்ஸ், என்சி ஆப். இதில் வந்து என்சி யூசர் டேட்டான்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இதில் வந்துட்டு இது ரெண்டையும் கொடுத்துறோம் நம்ம. 33 ஃபுல் கண்ட்ரோல் ஆக்சஸ், ஆட் 33 ஃபுல் கண்ட்ரோல் ஆக்சஸ் கொடுத்துட்றோம். அடுத்து வந்து போஸ்ட்கிரஸ் டேட்டா. இது வந்து டேட்டா பேஸு. இது வந்து ஹோஸ்டில் கொடுத்துட்டு எனபிள் ஏசிஎல் கொடுத்துட்றோம். அடுத்து இதில் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ், என்சி ஆப். இதில் வந்து என்சிடிபின்னு கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக் பர்மிஷன்ஸ் நீங்கள் போட்டுருங்க. இதில் ஏசிஎல் கொடுக்க வேணாம், டேட்டா பேஸ்க்கு மட்டும். மற்ற எதுவும் பண்ண வேணாம். ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். ஓகே, யூசர் டேட்டா. ஓகே, இதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணல, அதனால் போயிடுச்சு அது. ஸோ இது ஃபோர்ஸ் ஃப்ளாக் வேணாம் இங்கே. ஸோ இன்ஸ்டலேஷன் கொடுக்குறேன். இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக பண்ணால் தான் இன்ஸ்டால் ஆகும். நான் நிறைய தடவை நான் இன்ஸ்டலேஷன் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. நிறைய ரிசோர்ஸஸ் பார்த்துட்டு நான் இந்த மெத்தடு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஆப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், ஒரு 5 to 10 minutes. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ண பிறகு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வெப் யூஐன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பட் நீங்கள் இதை அக்சஸ் பண்ண முடியல. இது வந்து அன்ட்ரஸ்டட் டொமைன் சொல்லிட்டு இதை பிளாக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது. இது கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சூடோ எஸ்யூன்னு போடுங்க. உங்களோட அட்மின் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா சூப்பர் யூஸராக நீங்கள் உள்ள போயிடுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிடி எம்என்டி எல்எஸ் போட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இருக்குல்லையா, சிடி அப்ளிகேஷன்ஸ், சிடி ஆப் பேர் வந்து சிடி என்சி ஆப். இதான் நெக்ஸ்ட்லோட ஆப்பு. இதில் எல்எஸ் போட்டிங்கன்னா இதுதான் சிடி என்சி ஆப் டேட்டா. இதில் போனீங்கன்னா கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், சிடி கான்ஃபிக் எல்எஸ். இதில் போனீங்கன்னா config.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடிட் பண்ணணும். எப்படி எடிட் பண்ணுறது, நானோ config.php போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும். இது நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம எடிட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் 2 விஷயத்தை ஆட் பண்ணுங்க. நம்பர் 3 போடுங்க. இதில் இதே ஃபார்மேட்டை போட்டுட்டு கோலன் இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா 192.168
dot 1 dot 4 அது 1 2 4 போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம இதில் எடுத்து வச்சுருக்காங்க இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் ட்ரூனா ஸ்கேலோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி போட்டிங்கன்னா அது வந்துடும். கண்ட்ரோல் பி போட்டால் வராது செல்லில், அது பண்ணிக்கோங்க. ஃபைல் அப்புறம் இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். இதே வந்து இதை நான் வந்து ஒரு டிஎன்எஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த டிஎன்எஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரில் இருக்குது ட்ரூனா ஸ்கேல் டாட் பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நம்ம மாற்றுறது எப்படின்னா இந்த டிஎன்எஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்துட்டு இது நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பேர் அசைன் ஆகிருக்கு, இதுதான் என்னோட டொமைன் நேம். இந்த டொமைனும் நம்ம காப்பி பண்ணி இங்கே போட்டுருவோம். இப்போ இது வந்து எப்படி வெளியில் வருதுன்னா கண்ட்ரோல் ஓ போட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் போட்டிங்கன்னா வெளியில் வந்துடும், எக்ஸிட் போட்டிங்கன்னா. இப்போ திரும்பி ஆப் வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ நேற்று நம்ம ஸ்டக் ஆகிட்டோம். இது வந்து டெப்ளாயிங்லேயே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆச்சு, செகண்ட் டைம் ஒர்க் ஆகல. ஆக்சுவலாக வந்து ஒரு சில்லி மிஸ்டேக் தான். இங்கே வந்து நான் என்ன எரர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நேற்று பண்ணிட்டு இருந்தப்போ இந்த இடத்துல கமா போடணும். ஸோ இந்த இது போடுறப்போ நம்ம கமா அதுக்கடுத்து போடல. ஸோ அதனால அந்த எரர் இருந்தது. ஸோ இதை நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை, எக்ஸிட். ஸோ இப்போ வந்து ஆப் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து வெப் யூஐயில் கிளிக் பண்ணேன்னா வித்தவுட் எனி எரர் உள்ளே போகுது. ஸோ நம்ம ஒரு அட்மின் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, கான்ஃபிகரேஷன், அதில் போகலாம். இப்போ அட்மின் இது வந்து என்னோட லோக்கலில் நான் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து என்னோட டெய்ல் ஸ்கேல் இங்கேருந்து அக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை டிவைசஸ் ட்ரூனா ஸ்கேல் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 30027 தான் இதோட போர்ட் நம்பர். இதை போட்டோன்னா நெக்ஸ்ட் க்ளவுடு வந்துடும். 30027 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் க்ளவுடு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அவுட் சைட் நெட்ஒர்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு வந்து நான் வந்து வேறு நெட்ஒர்க் கனெக்ஷனில் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்னோடய ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன் ஹாட்ஸ்பாட்டில். இப்போது 192 போட்டால் ஒர்க் ஆகாது. 100 இந்த ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, இது போட்டோன்னா ட்ரூனாஸ் ஓப்பன் ஆகுது. இந்த 100 இதில் வந்துட்டு இந்த போர்ட் 30027 போட்டோன்னா இப்போ நான் க்ளவுடில் வந்து இப்போ இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்க்ரீன் வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் க்ளவுட். இது வந்து கூகுள் டிரைவ் மாதிரி தான். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இங்கேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டெலீட் பண்ண ஃபைல்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப் ஒன்று இருக்குது. இந்த ஆப் பேர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸோட ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ இப்போ வந்து நான் இந்த இமேஜ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன்ஸ்டலேஷன் தான். ஸோ இதோட யூஐ போர்ட் வந்து 30041. இது எல்லாமே நீங்கள் வந்து யூசர் வால்யூம் செட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறதே நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாமே டிஃபால்ட்டில் வச்சுருங்க. ஒன்லி நீங்கள் இந்த டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த பாஸ்வேர்டு போடும்போது முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஆப் கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து ரன் ஆகுது. இப்போ நான் இந்த வெப் யூஐ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி வரும். நீங்கள் இதை பார்த்தேன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பேசிக்காக கூகுள் ஃபோட்டோஸ் மாதிரி தான். ஸோ உங்களோட ஆல்பம்ஸு,
டூப்ளிகேட்ஸ்லாம் பார்க்கலாம், ஆர்கைவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது ட்ராஷ். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டெராபைட் யூசேஜ் இருக்குது. 256 KB தான் இது வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக சர்வர் வந்து ஆன்லைனில் இருக்குது. இப்போ மேப்பும் காட்டும் நீங்கள் எங்கெங்கே ஃபோட்டோஸ் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா. இப்போ நான் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து டேட் வந்துடுது. இது வந்து அது எந்த டேட்டில் ஷூட் பண்ணாங்களோ அந்த டேட்டோட இது வந்துடுது. இது அதோட டேட் காட்டுது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட கூகுள் ஃபோட்டோஸ் மாதிரி தான் இதோட இது. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே ப்ராமிஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் கிளவுட் மூலமாக நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. கூகுள் டிரைவ்க்கு ஈக்குவலண்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இமேஜ் மூலமாக உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை வந்து ரிப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. வித்தவுட் பேயிங் அ சிங்கிள் ருபி நீங்கள் வந்து ஆன்லைன் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. கிளவுட் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் மாதிரி ரிஸ்கியான இது எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது பண்ண ஒரு மெத்தட்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஒரு சில ப்ராசஸ். பட் ஆனால் இந்த டியூட்டோரியலில் கொடுத்துருக்கதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் உங்களோட ஓன் கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. இது மூலமாக உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு அட்லீஸ்ட் 200 ருபீஸ் சேவ் ஆகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தவிர வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த வீடியோவை நாங்கள் பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.